Hi friends, very good morning to all. Today நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய another important questions. The total number of first of all questions பார்க்கலாம். The total number of hyper conjugative structure. Total number of hyper conjugative structure involving carbon hydrogen bonds for the following carbocation is ஆப்ஷன் கொடுத்துருக்கூடிய அந்த ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். கொடுத்துருக்கூடிய கார்போகேட்டியனை பார்க்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் CH3 CH2 CH. This is the carbocation with the CH, and this is the methyl, and the another, so this is the methyl. This is the secondary carbocation. In the secondary carbocation total number of hyper conjugating structure அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த sp2 கார்பன், அதுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய கார்பன் sp3. அந்த sp3 கார்பனில் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் சுட் பி ப்ரெசன்ட். த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபர்ட் வில் பி பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கார்போகேட்டியனில் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபர்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். இந்த CH3, திஸ் இஸ் த CH, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், இங்கே டோட்டலாக 2 ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றை மட்டும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒன்றை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அனதர் ஒன் இஸ் இட் இஸ் த கார்போகேட்டியன். அனதர் திஸ் இஸ் த hydrogen, இங்கே no further hydrogen, only one hydrogen should be present. It is called the CH3. ஸோ இந்த கார்போகேட்டியன் அப்படிங்கிறது தான் இட் இஸ் sp2 கார்பன். இந்த sp2 கார்பனுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய திஸ் கார்பன் இஸ் த sp3 கார்பன், அண்டு திஸ் கார்பன் இஸ் த sp3 கார்பன். இந்த sp3 கார்பனில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் சுட் பி ப்ரெசன்ட், அண்டு திஸ் ஆல்ஃபா கார்பனில் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் சுட் பி ப்ரெசன்ட். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, ஆப்ஷன் சி 9 அண்டு 11. சரிங்களா? கொஷினில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி இந்த கார்போகேட்டியனுக்கு நோ பாண்ட் ரெசனன்ஸ் மூலிமா, அதுக்கு பேர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் இஸ் கால்டு த பேக்கர்-நார்தன் எஃபெக்ட். எஃபெக்ட். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் தான் இட் இஸ் கால்டு நோ பாண்ட் ரெசனன்ஸ். சரிங்களா? இட் இஸ் கால்டு ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதில் இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடையலாம். இந்த கார்பன் ஹைட்ரஜன் இது டோட்டலாக 2 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ 2 ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து நமக்கு பாசிபிள். ஸோ இதில் இந்த 2 பாண்ட் இந்த பாண்ட் உடையலாம். ஸோ இன்னொரு ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து பாசிபிள். டோட்டலாக நமக்கு 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள். சரிங்களா? ஏன்னா இது 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது ஒரு 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரிங்களா? சப்போஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் +1. சரிங்களா? எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ ப்ளஸ்ஸு நமக்கு ஒரு ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினல் காம்பவுண்ட் ஒன்று, எத்தனை பாண்டு பிரேக் ஆகுதோ அத்தனை ஸ்ட்ரக்சர் நமக்கு நியூவாக ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ஒன்று. இப்போ இது ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். என்னோடய எக்ஸாக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் +1. சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் காம்பவுண்ட் ஒன்று இருக்கும், எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் பிரேக் ஆகுதோ அத்தனை ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர். பட் இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது +1, டோட்டலாக 4 இருக்குன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. பட் ஆல்ஃபா ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? சப்போஸ் எக்ஸாக்டாக நம்ம கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் +1 இதுதான் கரெக்ட். சரிங்களா? பட் ஆப்ஷனில் நம்ம கொடுக்கல அப்படின்னா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதில் வந்து 3. ஸோ இந்த 3 பாண்டு தான் பிரேக் ஆகும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட்.
ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். சப்போஸ் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபார்முலாவே எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 இட் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா. சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் ஏ ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆகும்போது இன்னொரு புது ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த பாண்டு இது ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரிஜினல் வந்து 1, ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு 1. ஒவ்வொரு ஆல்ஃபா ஹைட்ரஜனும் அடையும் போதும் ஒவ்வொரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் போதும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இது 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பிரேக் ஆகும்போது 3 ஸ்ட்ரக்சர் நமக்கு பாசிபிள். டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு 4 ஸ்ட்ரக்சர் வந்து பாசிபிள். பட் ஆப்ஷனில் நமக்கு 3 4 கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் 4 தான் எழுதிருக்கணும். பட் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ we can consider only ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் 4. பட் நமக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் we can consider only ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆப்ஷனில் 3 இஸ் த கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் அல்லது ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் எஃபெக்ட்டு, சரிங்களா, கார்போகேட்டையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அண்டு sp2 அனதர் sp2 கார்பன், அல்கீன், அரோமேட்டிக் அல்கீன், நார்மல் அல்கீன், இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மோர் ஸ்டேபிள், லெஸ் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் லெஸ் ஸ்டேபிள், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.